வணக்கம். வணக்கமே. வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? பேக்ரவுண்ட் கேக்குது. பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டுக்கிறீங்க. ஆமா, அது நாளைக்கு கொண்டு போறதுக்கான வேலை நிறைய. அண்ணா உனக்கு கொஞ்சம் டவுன் ஆகுனாங்க. அது கொண்டு போற நிறைய அண்ணா நீ டவுன் ஆகு. கரெக்டா இருக்கு. இல்ல அவரு பின்னாடி வெங்கடேஷ். ஓகே. இது வந்து கல்லூரிக்கு போய் காட்டுறதுக்காக செஞ்சுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அந்த விண்வெளி அவங்களுக்கு அதுபோக நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு. அதெல்லாம் 2 பேனர் செஞ்சிருக்கேன், 2 போஸ்டர். இப்ப காய வைக்க கொஞ்சம் இங்கு காயில அதனால புதுசா வாங்கிட்டு வந்து நான் இரவு நாளைக்கு கொடுத்து விடணும். அதனால சரி வாங்கி காய வச்சிருக்கேன். ஏகப்பட்ட இதெல்லாம் எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. இவன் வெளிநாட்டவர்கள், உள்நாட்டு நிறைய இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. வெளிநாட்டு இந்த மாதிரி இங்க இருக்காங்க. இதெல்லாம் இவங்கள ஜெர்மனி, இது அமெரிக்கா, இது ஐஐடி இன்ஜினியர், இதெல்லாம் நிறைய இருக்காங்க. அதில் அண்ணன் போய் பாண்டிச்சேரியில ஜெர்மனி கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாசத்துல இந்த பழங்கால ஓலைச்சுவடி படிக்கிற பயிற்சி வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, ஆர்வம் இருக்கிறவங்க. அதுல அங்க ஜெர்மனில இருந்து 35 பேர் வந்திருந்தாங்க. ஜெர்மனில இருந்து பாண்டிச்சேரி இங்க பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் இருக்கு. பிரெஞ்சு, ஜெர்மனி. அவங்க அந்த காலத்துல 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆராய்ச்சி மையம் வச்சிருக்காங்க. அவங்க அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த பிரெஞ்சு மையத்துல அவங்க வந்து நாங்க என்ன பண்றோம், ஜெர்மானியர்கள் நாங்க என்ன தமிழுக்காக என்ன பண்றோம்னு அவங்க எங்களை காட்ட வந்தாங்க. தமிழுக்காக நாங்க என்ன பண்றோம், தமிழ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு. நாங்க அதை என்ன சரி எப்படி பண்றாங்க, நாம வந்து 10,000 வருஷமா இருக்குது, 2000 வருஷமா இருக்குது, 1000 வருஷமா இருக்குது அப்படி சொல்றோம் இல்லையா. என்னடா பண்ண போறோம் பார்க்கும்போது அப்ப இவங்களாம் வந்துருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தை கொடுத்தேன், அன்பளிப்பா கொடுத்தேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வச்சிருக்கேன். சரி. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே மாதிரி எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது சின்ன வித்தியாசம். அது வந்து பாத்தீங்கன்னா இது அறிவுடைமைன்னு சொல்லுவாங்க. அறிவுடைமைனா எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது அறிவுடைமை. இன்னொன்னு வந்து அது மெய்யுணர்தல். உள்ளேயே போய் ஆராய்ச்சி பண்றது மெய்யுணர்தல். அதுக்கு தனி 10 குறள் இருக்கு. அதுலயும் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த பெரிய உருவமா இருந்தாலும் இப்ப தர்மசாலால கொடுமை நடக்குது. தர்மசாலா மனிதர்களுக்கே, அதாவது தர்மசாலாவில மொத்த மனிதர்களுக்கு எதிரான கொடுமை நடக்குது. அது உண்மையான ஆராய்ச்சி பண்ணணும். உண்மையான ஆராய்ச்சி பண்ணணும். இந்த வெளிப்படையா வரதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிப்படை எலும்பு தோன்றது இதெல்லாம் ரைட், எலும்பு தோன்றது பாக்குறது நாளைக்கு கொண்டு போறாங்க, இதெல்லாம் ரைட். இதெல்லாம் வந்து அவங்க நம்பிட்டாங்க. இது பயந்து ரொம்ப மோசமான அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருதான் ஜெயினே தவிர அவங்க மனிதர்களே கிடையாது. பேருதான் அவங்க ஜெயின், பேருதான் ஜெயின். அவங்க மொத்த மனித சமூகத்துக்கு எதிரானவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரவுடிகளை வச்சிருக்காங்க. 200 ரவுடிகள் வச்சிருக்காங்க. அந்த 200 ரவுடிகளுக்கு தினம் பல லட்சம் ரூபாய் பணம் வர்றதுனால அரசாங்க கேள்வி கணக்கு இல்லாதனால தீவிரம் ஆகி போச்சு. அவன் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டு இருந்ததுன்னா எல்லாம் கரெக்டா நடந்திருக்கும். ஓரளவுக்கு அரசாங்கம் எங்க போனா நாசமா தான் போகும், அது வேற. ஆனா ஓரளவுக்கு பயம் இருக்கும், ஓரளவுக்கு கேமரா வச்சிருப்பாங்க. இது எல்லாமே சர்வமா என்ன போச்சுன்னா ஜெயினுங்கிற பேரை வச்சுக்கிட்டு அந்த ஜெயின் சமூகத்திலே கேவலப்படுத்திட்டாங்க. அவங்க அதுக்காக ஜெயின் சமூகம் இல்லை, இவங்க அந்த ஜெயினுங்கிற பேரை வச்சுட்டு எல்லா அக்கிரமும் பண்ணியிருக்காங்க. இப்பதான் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் மந்திரிகளும் எவனும் முழுக்கவே இல்லை. மந்திரிகளும் எம்எல்ஏ எவனும் வாய் திறக்கவே. ஒரே ஒரு மந்திரி, அது மானங்கட்ட மந்திரியா தெரியுது, அந்த உள்துறை அமைச்சர். அப்படியா பேர் என்னமோ பேரு. அவன் சொரணையே இல்லாதவன். எங்க நாட்டுல தமிழ்நாட்டுல எப்படி சொரணை இல்லாம இவருக்கு இருக்கானுங்க, அதே அதை விட மோசமா சொரணை இல்லாம இருக்கானுங்க. எல்லாமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறான். என்னது
ஒண்ணுமே தெரியாதுங்கிறான். எனக்கு அந்த உள்துறை அமைச்சருக்கு அவன் பேர் என்ன, எந்த கேவடாவோ என்ன அளவோ அவன் இப்படித்தான் இருக்கு. என்னமோ எஸ்ஐடில ஏதோ போயிட்டு இருக்குது, என்னமோ பண்றான். ஆனா ஒண்ணு, இப்பதான் இந்த வழக்கறிஞர் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க. வழக்கறிஞர் எல்லாம் இந்த சௌஜன்யா அவங்க என்னன்னா மனிதனுடைய அந்த கன்னட மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இப்ப கன்னட மக்களை எப்படி நீங்க கொலை செய்யலாங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. அதாவது மனிதர்களை கொலை செய்யறதுக்கு அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. மனிதனை கொலை செய்யற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. ஆனா இது நீதிமன்றம் கேட்கணும். நீதிமன்றம் நேற்று கூட எங்க ஊர்ல ஒரு கைதி கூட்டிட்டு போய் படிக்கப்படி அப்பவே கொண்டு போட்டாங்க. திடீர்னு சுட்டாச்சு. கேட்டா ஓடுனா தப்பிச்சாங்கிறான். அதெல்லாம் நீதிமன்றம் ஏத்துக்கொள்ள கூடாது. அதுக்கு ரெக்கார்டு காட்டணும், எப்படி கொன்ன, யாரு கொன்ன. இதுல சும்மா வாயில சொல்றதுல எப்படி நீதிமன்றம் ஏத்துக்குதுன்னு கேக்குறீங்க. ஒரு நாம சொன்னோம்னா எவ்வளவு தத்துவ விசாரணை பண்ணுது, எவ்வளவு கேள்வி கேட்குது. வழக்கு நீ போலீஸ்காரன் சொல்றது எப்படி ஏத்துக்கிறீங்க நீதிபதிகள்? போலீஸ்காரன் சொல்றது வேத வாக்கான்னு கேக்குறேன். அவன் சொல்றத ஒருத்தவன் கழிவறைக்கு போனாங்க, அவன் உள்ள போய் கழிவறைக்கு போனா உள்ள போய் தூக்கு போட்டு சேர்த்து போட்டு நேற்று ஒருத்தர் ரிப்போர்ட் சொல்றான். ஏன்னா கழிவறைக்கு போய் தூக்கு போட்டு சேர்த்தா என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னங்க கழிவறைக்கு போறான், அவனுக்கு கயிறு எல்லாம் எங்க கிடைக்கும் தூக்கு போட்டுக்கிறது? என்ன கிடைக்கும்? போலீஸ்காரனுக்கு தெரியும் கயிறு தூக்கு போட முடியுமா? என்னடா கழிவறைக்கு போறான். இது நீதிமன்றம் ஏத்துக்குதுன்னா மானம் கொட்டமே, மான ரோசம் பக்கம் கிடையாது. அதுக்கு சான்று கொடுக்கணும். எப்படிடா கழிவறைக்கு போற, உள்ள போறதை காட்டு. இனிமேல் கழிவறையில கேமரா வை. இப்ப என்ன கெட்டு போச்சு? இது சொல்றது அப்படியே தடி கூட்டு இறந்துட்டான் அப்படிம்பானுங்க. அப்புறம் தடி கூட்டு வலிக்கு வந்து இறந்துட்டேன். இதெல்லாம் எப்படி ஏத்துக்குது நீதிமன்றம்? தடி கூட்டு கீழே விழுந்தானமே இறந்துட்டானமே. என்ற டேய் என்னடா அடிதான் போடுங்க. தடிக்கு கீழே விழுந்தா அடிதான் போடுங்க. பாத்ரூம் போய் மட்டும் உழுந்து சேர்த்துட்டான். இப்படி சொல்லி ஏங்க இதெல்லாம் எப்படி நீதிமன்றம் ஏத்துக்குது பாரு. மான வைக்க கூடு சொல்றன்னு கிடையாது. அவங்க ஜட்ஜு பொண்டாட்டி செத்து போனா நல்லா இருக்கு. ஜட்ஜு பொண்டாட்டி உள்ள போகணும், அவன் சாகணும். ஜட்ஜு உள்ள போய் செத்தா வந்து சொகுசா உட்கார்ந்து இருக்கிறீங்களா மாவனுங்களா? நீ உங்களுக்கு எத்தனை நாள் கிட்ட வரப்போகுது? ஒருத்த குடிபோதையில கொண்டு போட்டான். குடி போதை ஐட்டம் எதுக்கெல்லாம் யாருன்னு தெரியாது. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மெய்ப்பொருள் ரொம்ப நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டோம்னா நடக்காது. புத்தியை பயன்படுத்தணும். எப்பவுமே வந்து நமக்கே ரோசம் வரும், ரோசத்துல காட்டவே கூடாது. புத்தியை பயன்படுத்தி தப்பிக்கணும். என்னது புத்தியை பயன்படுத்தி. ஆமா, ஏன்னா இயற்கை வந்து எப்பவுமே உணர்ச்சியை தூண்டி விட்டு நம்மள கோமாளியாக்க. நானே சில நேரத்துல இன்னைக்கு கூட காலையில கூட ஒரு இடத்துல போய் எனக்கு சரியான கோபம் பண்ற லேட் பண்ற பணமும் கட்டியாச்சு, ஒரு இடத்துல லேட் பண்றேன். இதுக்கு லேட் ஆயிடுச்சு. 4 மணிக்கு தரேன்னு சொன்னா நான் 4 மணிக்கு கல்லூரிக்கு அனுப்பணும். இப்ப பாருங்க மாட்டு காலையில பஸ்ல கொடுத்து விடணும். 4 மணிக்கு கொடுத்துருந்து ரயில் அந்த வண்டி போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் நேரத்தை எழுந்திரிச்சு போய் கொடுத்து விடணும். கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு வேலை முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு அந்த உண்டு. அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த வண்டி போகுது. அப்புறம் அந்த வண்டியில போய் சரி பண்ணி கொடுக்கணும். எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்மளைதான் இயற்கை ஏமாத்திரும். அடேங்கப்பா, இயற்கை நம்மள பண்ற அட்டகாசம் இருக்கே, நம்மள சிந்திக்க விடாமையே பண்ணிடும். அதனால ரொம்ப இது வந்து ரொம்ப இந்த உணவில்லாமல் வாழும் கடைங்கிறது சாதாரண. இந்த வள்ளலாரே இதை பின்பற்றி இருக்காரு. ஆனால் வள்ளலாரை பின்பற்றி இருக்கிற வள்ளலார் பெயரை சொல்லுகிறார். இப்ப ஜெயின் நமக்கு ஜெயினர் வந்து மகாவீரர். அவர் ஜெயினருடைய மகாவீரருடைய அந்த ஜெயினர்கள் வர்றாங்க. அதே மாதிரி புத்தர்களே வர்றாங்க. எல்லாருமே அந்த புத்தர் சொன்னபடி இருந்து காமிச்சிட்டு போயிட்டாரு, மகாவீரர் இருந்தபடி காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க அத்தனை பேர் காமுகர்களா மாறிட்டாங்க. என்னது கொடூரமான எண்ணம்ல மாறி. இத வந்து கர்நாடக மக்கள் வந்து 200 வருஷமா அந்த தவற இப்பதான் கொஞ்சம் உணர்ந்துருக்குறாங்க. இப்பதான் சினிமா 2 சினிமாக்காரன் இந்த பிரகாஷ் ராஜ் யாரோ இன்னைக்கு பேசியிருக்கான் நேற்று முந்தானத்தோ. அது கொஞ்சம் சமூக அக்கறை இருக்குது அந்த சினிமா. அவன் கூத்தாடியா இருந்தாலும் கொஞ்சம் சமூக அக்கறை இருக்குது அவனுக்கு. என்னது சமூக அக்கறை வரணுங்க. ஏன்னா கொலை நடக்கும் பொழுது ஒரு அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு, அந்த சௌஜன்யாங்கிற பொண்ணு இறந்துருச்சு. அது இறந்து 10 அதுக்காக நீதி கேட்டு அவன் இருக்கிறான். அந்த பொண்ணை வந்து ஒரு தெய்வமா கொண்டு வர்றாங்க. அது அவங்க நம்பிக்கை, தெய்வமா கொண்டு வர்றாங்க. அது நாளைக்கு வந்து என்ன கேட்டா அந்த தர்மஸ்தலாவிலேயே அந்த அது வந்து ஒரு தெய்வம் வர்றது இவனுக்கு இந்த கடுப்பாகுது. இவனுக்கு யாரு இந்த திருடர்களுக்கு கடுப்பாகுது. எல்லாரும் அங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு அந்த சௌஜன்யா போய் அந்த சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கே போய் விசாரிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு சின்ன சிலை வச்சிருக்காங்க, சௌஜன்யா மாதிரி ஒரு சிலை வச்சு எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு கருப்பு கரசியம். அதை பார்த்தோன்னே இந்த திருடனுக்கு எரிச்சல் ஆகுது. திருடனுக்கு
அப்ப என்ன ரபடிகள் அந்த ரபடிக்கு இப்ப மாட்டிப்பாரு ரபடிங்கிற போட்டோல சிக்கிட்டானுங்க இல்லையா, இந்த ரபடிக்கு அடுத்த கூடத்துக்கு வர மாட்டானுங்க. எத்தனை ரவுடி வச்சிருப்ப நீ? போற கூட்டம் கூட்டமா போட்டோ எடுத்துட்டே இருந்தீங்கன்னா எல்லா ரவுடிகளும் சிக்கிக்குவானுங்க. இதுல போட்டோல சிக்கிக்குவானுங்க. எதுல? வீடியோல சிக்கிக்கிட்டானுங்க. நீ யாரையும் நான் அடுத்த தடவை அவனை எங்காவது ஒரு கொலை நடந்ததுன்னா நேரம் இவனை பிடிச்சிருவாங்க. யாரு? அந்த 60 பேர் போட்டோல அந்த எல்லாமே அந்த காரு பைக்ல வந்திருக்கானுங்க. இத்தனை பேர் இருக்காங்க, 200 பேர். எதுக்கு நான் சொல்றேன்னா இதெல்லாம் உண்மையை ஆராய்ச்சி பண்ணாங்க. போலீஸ்கார் என்ன பண்றான்னா அவனுக்கு சாதகமா இருந்தா மட்டும் நடந்துக்கிறான், மக்களுக்கு சாதகமா இருந்தா திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஏன்னா அந்த பணவெறி என்னது, பணவெறி. ஆமா, அவன் லட்சக்கணக்கில் கொடுத்துறான். அந்த தர்மசால காவல்துறை 50 வருஷமா செயல்பாடே கிடையாது. எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கு, எல்லாரும் அயோக்கியர்களா மாறி இருக்காங்க. 95 பேர் அயோக்கியர்கள் தான். சரியா? இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணோம்னா புத்தியை பயன்படுத்தணும். நல்ல வேலை அந்த யூடியூபரை அடிக்கிறப்போ ஆயிரக்கணக்கான பேர் போட்டோ இருந்திருக்கு. நல்ல வீடியோ ஆயிடுச்சு, விதவிதமா வீடியோ ஆயிடுச்சு. ஆமாங்க, பார்த்தேன் நானும். இப்ப வீடியோ அது யாரு வேற போட்டுருந்தாங்க, கேமராலாம் உடச்சிருக்கிறாங்க. எதுக்கு உடைக்கணும் நீ? அப்ப உடைக்கிறது அந்த இடத்துல அத்தனை காவல்துறை இருக்குது. அவனுக்கு என்ன பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்கணும், ஒன்னு எஃப்ஐஆர் பண்ணிருக்கான், வண்டியை உடைச்சிட்டு நாசம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க, கொலை முயற்சி பண்ணிருக்கானுங்க, எல்லாம் பண்ணிருக்கானுங்க. அவனுக்கு யாரு அந்த அதிகாரம் கொடுத்தது? யாரு வர சொல்லு? யாரும் நமக்கு தெரியாது. எங்கிருந்து கடை வந்தீங்க, எதுக்கடா வந்தீங்க, வண்டி கிண்டி அத்தனையும் இருக்குதாங்க. அவங்க வந்துட்டு போன வண்டி எல்லா வீடியோல பதிவாயிருக்கு. ஒன்னும் தப்பிக்க முடியாது. என்னைக்கு இருந்து சிக்க போறானுங்க. நாளைக்கு வேற இந்த மாதிரி கேஸ் நடக்கிறப்ப ஏற்கனவே எங்களை அடிக்க வந்தாங்கல்ல, அவங்களை ஏன் நீங்க பிடிக்கலன்னு இவங்க கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல போறீங்க? எல்லா வீடியோல பதிவாயிருக்கு. வேற ஆள போய் பிடிச்சாங்கன்னா இன்னைக்கு அவனை பொண்ணுக்கு அரெஸ்ட் பண்ணான்னு எல்லாருமே கேட்கணும் கேள்வி. வேற பிடிக்கும் போது இவங்களே அரெஸ்ட் பண்ணதுனால எல்லாரும் ரிலீஸ் பண்ண சொல்லி எல்லாரும் ஒரே உத்தரவு விடுவாங்க. எல்லாத்தையும் வீடியோ இருக்கு, ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கு, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நானே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணு தப்பிக்க முடியாது. இது அறிவியல், இது புத்திசாலித்தனம். இனிமேல் அகிம்சையில புத்திசாலித்தனமா நம்ம எல்லாம் இந்த கேமரா வச்சுட்டு போனோம்னா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். எங்க போனாலும் நம்ம பட்டன் கேமரா வச்சுக்கணும். நம்ம ரகசியமா இனிமேல் இவனுங்க நம்ப முடியாது. ஒண்ணு நான் தப்புக்கு போகாம இருக்கணும், அல்லது எங்காவது போனா நமக்கு ஆபத்து வருதுன்னு நினைச்சா ரொம்ப கவனமா போகணும், போகாம விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாராய கடைக்கு போறது, இந்த கடன் வாங்குறது, கைமாத்து வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. இதெல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம், அல்லது நமக்கு அந்த தகுதி இருக்கணும். இப்ப நம்ம 100 ரூபா வாங்கணும்னா நமக்கு 200 ரூபா வருமானம் இருந்தா தான் 100 ரூபா வாங்கணும். நீ வருமானமா இல்ல, உனக்கு 10 ரூபா தான் வருமானம் வருது, நீ 200 ரூபாய் கடன் வாங்கணும், என்ன நீ உனக்கு சாவுதான் வரும் உனக்கு. இப்ப நானே என்ன பண்றேன்னா ரொம்ப இறுக்கி பிடிச்சி நான் என்னுடைய வாழ்க்கையை 25 வருஷமா நூல் மேலதான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஏமாத்தான் எனக்கு அதான் முடிஞ்சது. ஏன்னா வேற எந்த தொழில நான் பண்ண தொழில் எக்கச்சக்கமான தொழில் பண்ணேன். அதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு 10-15 கூட கையில பணம் வச்சிருப்பேன். அந்த தொழிலாம் பண்றதா இருந்தா அதெல்லாம் தப்புன்னு நினைச்சு இதைத்தான் 25 வருஷமா கையில எடுத்தேன். எனக்கு இது வருமானம் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இதுதான் உண்மை. நான் எத்தனையோ கந்து வட்டியில இருந்து எல்லா மீட்டர் வட்டி, கந்து வட்டி, அப்படி நிறைய தொழில் பண்ணேன். சின்ன தொழில் சின்னதா பண்ணேன். எல்லாமே நேர்மையா நடந்துக்குவேன். எதுவுமே ஏமாத்துறது அதெல்லாம் எதுவுமே சின்னதா பண்ணுவேன், ஏமாத்த மாட்டேன். சிறுசில இருந்து எங்க அப்பாவுடைய பழக்கம் அது. வாக்கு சொன்ன காப்பாற்றணும்னு சொல்லுவேன், எங்க அப்பா சொல்லுவேன். அது மாதிரி நிறைய தொழில். அப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலே தப்புடான்னு 30 தொழில் பண்ணிட்டு இருந்தேன். 30 தொழிலையும் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சோன்னு பணம் வச்சுட்டு அப்படியே ஒரு இன்னைக்கு நான் நூல்ல தான் இருக்கேன். கொஞ்சம் ஏமாந்தோம்னா எல்லாம் நட்டமாயிருக்கு. சராசரி வீட்டு வாடகை அது இது கணக்கு போட்டாலே எனக்கு 4 லட்சத்தை தாண்டிடும். இதை கொஞ்சம் ஏமாந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஆடம்பரம் பண்ணணும், முடிஞ்சே கதை. அது நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன், சாதாரண விஷயம் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது நாடகம், சாதாரண விஷயம் கிடையாது. அது நல்ல வழியில பணம் சம்பாதிக்கிறது நடக்காத காரியம். நல்ல வழியில பணம் சம்பாதிக்கிறது நடக்காத காரியம். இன்னைக்கெல்லாம் பொய் சொல்லாம பொய் சொல்லாம பணமே சம்பாதிக்க முடியாது. அதுதான் பொய். அது நல்லா எனக்கு தெரியும். பொய் சொல்லாம ஒரு பயல இந்த மருத்துவத்தை தவிர வேற எல்லாமே பொய் சொல்லிதான் சம்பாதிக்க முடியும். அதான் சிஸ்டம். நான் எல்லா தொழிலும் பண்ணியிருக்கேன். எல்லா தொழிலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பணம் சம்பாதிக்கணும்னு வந்துட்டாவே அது பொய் தான் வரும். அதுதான் நான் சொல்லுவேன் சாமி எல்லாருக்குமே. பணம் தேவை என்ன, நேர்மையா சம்பாதிக்கிறது யாராலும் முடியும். இன்னைக்கு ஒரு பணக்காரர் இருக்கிறான்னா
பணக்காரன் இருக்கிறான்னா அவன் ஃபுல்லா ஏமாத்துறது, ஒருத்தனை திருடுறது, இந்த மாதிரி தொழில் ஏதோ ஒரு வகையில. அப்ப நேர்மையா உழைக்கிறோம் அப்படியே தான் இருப்பான், வேலை செய்வேன், சாப்பிடுவோம், சரி. அவனுக்கு அந்த விடுதலை இருக்கும், கவலை இருக்காது. இந்த திருடன் இருக்கானே அவன் நினைச்சு நினைச்சு சாகணும், நினைச்சு நினைச்சு சாகணும், தப்பிக்கவும் முடியாது. அவன் திருட்டு பண்ணிட்டானா அவனுக்கு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கே பெரிய போராட்டம் பண்ணணும், காப்பாத்திக்கிறதுக்கே. இப்ப நாம வந்து நேர்மையா இருந்துட்டோம்னா போடான்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் தப்பு பண்ணிட்டான் பாருங்க, விருக்கு விருக்குன்னு நினைச்சு தினவெளி ஒரு 40-50 பேர் திருடர்களும் அந்த கேமரால அந்த ரவுடிகள் கூலிப்படைகள், அவனுக்கு மெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இருக்காது. கூலிப்படைகள் பயங்கரமான ஆளுங்க. என்னது கூலிப்படைகள்? கூலிப்படைகள் தமிழ்நாட்டுல அதிகமா கூலிப்படை இருக்குது. இந்தியாவிலே தமிழ்நாட்டுல அதிகமா கூலிப்படை இருக்குது. மதுரை பக்கம்லாம் கூலிப்படை தான். அங்கிருந்து கிளம்பி வருவானுங்க, சென்னை வந்து டக்குன்னு கழுத்தை வெட்டிட்டு அடையின்னு போயிடுவானுங்க. இது எல்லா பக்கம் நடக்குது. அது வடநாட்டுல சொல்லவே தேவையில்லை. இதை விட பயங்கர வடநாட்டுல இந்த கூலிப்படை வந்து பயங்கரமான ஆபத்து. யாரு என்னன்னு நின்றுப்பா ஆள் மாறாடத்துல கொண்டு போடுவானுங்க. அடேங்கப்பா கொஞ்சம் அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நம்ம அறிவியல்ல தான் நம்ம சிக்கிறது. அறிவியல் இருக்கணும், எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அதில் போய் பேசணும். நமக்கு எது இருக்கிறத வச்சு வாழ்ந்தோம்னா போதுமானது. சும்மா ஆசைப்பட்டு போனா எவனாச்சும் சினிமா கடை மாதிரி எல்லாத்துக்கும் பிரச்சனை வருங்க. சினிமாக்காரன் மட்டும் என்னத்தை கிழிச்சாங்கிறீங்க? ஒண்ணுக்காக அவனுக்கு எல்லா நோய் வந்து நாசமா போய் கிடப்பான். அவனுக்கு வெளியே நம்ம மாதிரி சராசரியாக வெளியே வர முடியாது, இடத்தெல்லாம் போக முடியாது. இப்ப நாமெல்லாம் சுதந்திரம் எங்க வேணா போலாம் வரலாம். ஆனால் அந்த மாதிரி பணக்காரன் திருட முள்ள மாதிரி முடிச்சதுக்கெல்லாம் தைரியமா வெளியில நடமாட முடியாது. ஏன்னா கேமரால இன்னைக்கெல்லாம் கேமரா எங்க பார்த்தாலும் கேமரா இருக்கு. என்னது எங்க பார்த்தாலும் இருக்கு கேமரா. இந்த டவுன்ல எல்லாம் வந்து திரும்பி அவன் அந்த திருடர்கள் பூரா அந்த தர்மசாலா காட்டுக்குள்ளதான் சுத்தணுமே தவிர இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு கர்நாடகால பூராமே இந்த யூடியூபர்ல அடிச்சது பூரா பரவிடுது. அந்த 6 கோடி மக்களுக்கு அப்படியே பதிவு பண்ணி யாரு என்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாமே இந்த திருடன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு. இது ஒரு கூட்டம். இந்த மாதிரி 100கணக்கான திருடன் இருக்கானுங்க. ஆனா அதே ஊருக்காரன் தான். அதே ஊருக்காரன் இருந்தாலும் காசுக்கு பீதிங்கிறாள் தானே. அவன் வந்து அவனுக்கு நீ கூலிக்கு போனேன்னு 500 ரூபா கிடைக்கும், நீ கொலை பண்ணா 2 லட்சம் தரேன்பா. நீ கூலிக்கு போனா 500 ரூபா தர்றேன், நான் சொல்ற மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணு, நான் அவனுக்கு 2 லட்சம் தர்றேன், கேஸே வராது அப்படின்னு அதுக்கான வேலையை பண்ண எல்லாத்துக்கும் 2.5. இப்படி இருக்கும் போல இவனுக்கு என்ன ஆகுதுன்னா, தனக்கு தெனாவட்ட அவன் எப்படி வந்து நிக்கிற ஒரு ஒரு திருடன் அப்படியே அவனை மறைச்சு நிக்கிறான் பாருங்க. இந்த திருடன் பயங்கரமான திருடன். என்ன கெதிக்கு ஆளா வந்து அவனால ரெக்கார்ட் ஆயாச்சு அவன் தெரியல. அதனால வந்து வசமா சிக்கிட்டானுங்க. அப்ப இனிமேலே என்ன ஒரு மகிழ்ச்சின்னா அடுத்தடுத்த கூட்டத்துக்கு அவன் வர மாட்டான். ஏன்னா ஏற்கனவே கேமரால பதிவாயிடு. திருப்பி அவன் வந்தானா எதுக்குறாங்க திருப்பி வரான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. போச்சு, நீ அந்த திருடா அவன் தினம் அந்த வீடியோல ஓடுறப்ப அவங்க பயம் வந்து போச்சுடா, நம்ம மூஞ்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சான்றோம். என்னது நம்ம மூஞ்சி வந்து தெரிஞ்சு போச்சு இல்லை அவனுக்கு? என்னோட மூஞ்சி நீங்க பார்த்து பார்த்து பழகிட்டீங்க. என்னோட வீடியோல போயிட்டே இருக்குது, பழகி போச்சு இல்ல. இவன் தான் தெரிஞ்சு போச்சு. அதனால திடீர்னு எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப வரும்பொழுது டக்குன்னு கேமரா திருப்பி வச்சு நீ டக்குன்னு மாட்டிக்கிட்டாரு, நீ தாண்டா பண்றேன்னு உறுதியா பிடிச்சி அங்கேயே மிதிச்சிருவான். இன்னும் அடுத்த திருடன் அந்த வந்தவரெல்லாம் திருப்பி வர முடியாது. வந்தவரெல்லாம் அவன் ஒளிஞ்சுதான் இருக்கணுமே தவிர திருப்பி தைரியமா வர முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ட்ரஸ்டி, இந்த தர்மசாலா ட்ரஸ்டி சிக்கி சீரழிப்பது ஒரு கட்டத்துக்கு மேல. நம்ம இதுக்கு மேல அழிஞ்சிரும். ஏன்னா விடமாட்டான். என்ன சௌஜன்யம் இப்படி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா 1 லட்சம் பேர் நேர சௌஜன்ய வீட்டுக்கே போயிருவாங்க. போயிருங்க, என்ன உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சு நடக்கும் பாருங்க. இப்படியே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த மக்களை நம்ப மாட்டாங்க. எம்எல்ஏ ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, எவனும் ஒழுங்கு இல்ல. மக்கள் எனக்கு 6 கோடி பேர்ல 0.5% வந்தாவே போதுங்க. 0.5% வந்தாலே போதும். எங்களுக்கு என்னன்னு தெரியணும். எங்களுக்கு கோயில் பத்தில பிரச்சனை இல்லை, என்னன்னு உண்மை தெரியணும். எங்க நோக்கம் வந்து எவனையும் தண்டிக்கிறது இல்ல. நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க யாரு நல்லவன் கெட்டவன் எங்களுக்கு தெரியாது. எப்படி இப்படி நடக்குது? இது எங்களுக்கு பதில் வேணும்னு மக்கள் உட்கார்ந்துட்டாங்கன்னா வாயை மூடிட்டு எல்லாரும் வந்துடணும். என்னது வாயை மூடி நல்லா உட்காந்துரும். அப்படித்தான் நாங்க வந்து ஜல்லிக்கட்டு காலைக்கு அப்பதான் நாங்க ஒன்று கூடணும். எல்லாரும் ஒன்று 5-10 லட்சம் பேர் ஒன்னும் அரசாங்கம் ஒன்னும் பண்ண முடியும். சொன்னபடி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அது நடந்துச்சுன்னா ஏன்னா தீயாவி அங்க வந்துருச்சுங்க. நிறைய பேர் போனா அது வந்து சுடுகாடா மாறிடுது. அதெல்லாம் ஒண்ணு அந்த ஆவிகள் வந்து அந்த ஆவிகள் வந்து இப்ப ஒண்ணும் இல்லை. எனக்கே வந்து ஒரு 10 பேர்த்து அப்படியே வரிசையே தெரியும். வேதவெளி தெரியும், பிரேமராதா பத்தி கதை தெரியும்,
சௌஜன்யா பத்தி கதை தெரியும். இந்த மாதிரி ஒரு 6-7 பேர்த்தோட கதை எனக்கு அப்படி எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. எனக்கு மனப்பாடம். பஸ் பேசிக் வந்து வேதவெளி தான். அந்த மாதிரி கல்லூரி தலைமை ஆசிரியராக இருந்து இவனுக்கு பிடிக்காத ஒரு ஆளை போட்டு கேஸை போட்டு கோர்ட் நீதிமன்றம் கொடுத்து கடைசியில அந்த இருக்கிற ஜெயின் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து கற்பழிச்சு கொலை பண்ணி, அதுதான் முதல் கேஸ். கொடூரம், அது கொடூரம். ஒரு ஆசிரியர் இப்படி கொலை செய்யப்படுறாங்கன்னா கொடூரம் அது. அது இப்ப அது இன்னும் தூசி வரப்போகுது வேதவெளி. அது வேதவெளி தான். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்த கொலை செஞ்சான்னு யாருக்கு தெரியும்? அந்த ஊரே நடுங்கி கிடக்குதுங்க. அந்த ஊரே நடுங்கி கிடக்கு. அது மீறி போனா ஒரு 2,000-5,000 பேர் இருப்பாங்க. அது கிராம அந்த பக்கம் தண்ணி அணைக்கட்டு ஒன்று இருக்குது. அந்த அணைக்கட்டு ஒன்று இருக்கு. அது பூரா காடு அணைக்கட்டு. டேம் மாதிரி சின்ன டேம் ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா. அந்த 13வது பாயிண்ட் எங்க வருதுன்னா இந்த டேம் ஒட்டி வருது. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இனிமேல் இதெல்லாம் கிடையாது. அந்த ஜிடிஆர் சொல்றாங்க, அது எப்ப வருதுன்னு தெரியல. அது வச்சு எக்கச்சக்கமா கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ அந்த எலும்பை பத்தி பேசும்பொழுது நான் என்ன சொல்றேன்னா, எலும்பை பத்தி அவன் பேசுறான். அவன் எலும்பு என்ன சொல்றான்னா, இப்ப நம்ம எலும்பு பிரச்சனை பத்தி பேச போறோம். இப்ப எலும்பை பத்தி நான் பேச போறேன். இந்த எலும்பு என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, இந்த வயசாக உங்களுக்கோ எனக்கோ இந்த சாதாரண உணவு இருக்கிறப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த அமிலத்தன்மை அதிகமாகி எலும்பெல்லாம் ஓட்டையா ஆயிரும். என்னது? எலும்பெல்லாம் ஓட்டையால நம்ம சாப்பிட்றோட அமிலத்தன்மையா இதுதான் வந்து பணமாகறப்போ அவன் சொல்றானுங்க, அந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஆகி ஓட்டையாகி இத்து போய் பொறபொறன்னு ஆயிரு, கரைஞ்சு கூட போயிடலாம். சிலது வந்து ஈரத்தன்மை கம்மியா இருந்துச்சுன்னா இந்த எலும்பு ரொம்ப நாள் இருக்கும். இது ஈரத்தன்மை இருக்கிறனாலையும் இவன் சாப்பிட்டுருக்கான் பாருங்க, அந்த விஷத்தினாலையும் மண்ணுல அமிலம் இருந்ததுன்னா எலும்பே கரைஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ணான்னா, அந்த மண்ணவே ஆராய்ச்சி பண்ண சொல்றான். மண்ணுல ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிச்சிடலாங்கிறான். இப்ப ஒரு இடத்துல தோன்றான் 10 வருஷம் ஆகி போச்சு, அந்த எலும்பே இல்லைன்னா அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிச்சிடலாம். மண்ணை ஆராய்ச்சி பண்ண நீ எலும்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப அப்படித்தான் பிரச்சனையே. நீ எலும்பு இல்லைன்னு சொன்ன, எலும்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு என்ன ஆயிடுச்சு? மண்ணுல கரைஞ்சிருச்சு. உப்பு இருக்குங்க, உப்பு தண்ணியில கரைஞ்சிருச்சு. உப்பு தண்ணியில இருக்கு. தண்ணியில காய்ச்சினா, தண்ணி காய்ச்சிறப்ப தண்ணி எவாபரேட் ஆச்சுன்னா கீழே உப்பு படிஞ்சிடும். இதுதான் விஞ்ஞானம். அப்ப பணம் உறுதியாகி போச்சு. கால்சியம் சுண்ணாம்பு இருக்கும் நம்ம எலும்பெல்லாம் கால்சியம். இப்ப நம்ம கால்சியத்தை காப்பாத்தி ஆகணும். இப்ப நீங்க இந்த தொண்டை வலிங்கிறீங்க, தலைவலிங்கிறீங்க, எத்தனையோ பிரச்சனை சொல்றீங்க. இதுக்கெல்லாம் எதுவுமே காரணம் எலும்பே. அந்த கால் வலிங்கிறீங்க, என்னென்னமோ. இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? எலும்பு மூலம். இந்த மூலங்கிற மூலம் தலைமூலம், அந்த மூலம் என்னன்னோ, அந்த மூலம்னா எலும்புதான். மூலம்னா எலும்பு. கன்னடத்துல மூலம்ங்கிறீங்க, நாங்க தமிழ்ல எலும்புங்கிறோம். எல்லாம் ஒண்ணுதான், மூலம். சரி, அந்த மூலம் தான் சட்டமே. இப்ப என்ன போச்சு, நம்ம சாப்பிட்ற உணவு என்ன ஆகுதுன்னா, நீங்க சாப்பிடுற உணவு சுத்தப்படுத்த போறது என்ன கேட்டா, முதல்ல எலும்பை காப்பாத்துது. என்னது? எலும்பை வலுவாக்குது. நான் வந்து எனக்கு இந்த ரைட்டு லெப்ட் கால எனக்கு மண்டி நோவுதுங்க. இப்போ இந்த 3 days அந்த கீழே சப்பானுங்க பொண்ணு உட்காந்தோன்னா மடக்கி நீட்டும் போது வலி எடுக்கணும் மண்டியில. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு இந்த மாதிரி எடை இருக்கிறப்பெல்லாம் உட்கார முடியாது. இதை விட பயங்கரமா வலி இருந்திருக்குமே. ஆமா, அப்ப சாயந்தர கொஞ்ச நாள் இல்ல கீரை சாப்பிடும் போது எல்லாத்தையும் இருந்துச்சு. காயெல்லாம் சாப்பிடும்போது. இப்ப அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை இல்லைங்களா? இப்போ ஒரு மாசம் ஆயிடுச்சு, கீரையா எதுவும் சாப்பிட்றது இல்லை, காயும் சாப்பிட்றது இல்லை, வெறும் ஜூஸ் தானே இருக்குதான். அப்ப என்ன பண்றீங்கன்னா, அப்ப அந்த வலி கூடாது, குறையும், அல்லது வேற எதுவும் கரைச்சி விடும். என்னது? வேகமா கரைக்கும். வலி வந்து அதாவது 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்ப இருக்கிறது வேற. ஏதாவது இருக்கலாமே தவிர அந்த வலி கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல, வலி கூடிட்டு போதான்னு பாருங்க. வலி குறைஞ்சிருக்கு, கூடுது, ரைட்டு. தொடர்ந்து அதிகமாயிட்டு போறது ஆபத்து. முதல் அது ஆபத்துன்னு சொல்ல முடியாது. ஓட்டை அது தொடர்ந்து அதிகமா போச்சுன்னா ஆபத்துன்னு சொல்றோம். அப்ப அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சுத்தமாயிட்டு இருக்குல்ல உங்களுக்கு. ஆமா, அதிகமால அந்த வலி. இப்போ ஏன்னா இவ்வளவு நம்ம கீழே உட்கார மாட்டேன், சேர் மேல உட்கார்ந்து இருப்பேன். இப்பதான் கீழே உட்காரணும். இந்த ஒரு அது வலி வரத்தான் செய்யும். மணிக்கணக்கா இந்த வலி வரத்தான். அப்புறம் அது சரி பண்ணணும், அப்படி எந்திரிக்கணும். அது மணிக்கணக்கா உட்கார்ந்தீங்கன்னா வலிக்கும். அது ஏன்னா உங்களுக்கு இன்னும் அந்த இது வரல, வளவு தன்மை இன்னும் வரல. என்னது? வரல, இன்னும் இருக்கு, இன்னும் கரையணும். அப்ப நான் வந்து இப்ப நானே வந்து ஆசனத்துல 8 வினாடி 10 வினாடி உட்காருவேன். ஆசனமே தப்புதான். ஆசனம்னா அமைதியா உட்கார்றது ஆசனமே தவிர
சமணங்கால் போட்டு ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா கூட வழி வரக்கூடாது. சமணங்கால் போட்டு சமணம், அதுக்கு பேர் சமணர்கள் கால்னே பேரு. ஆமா, இந்த இந்த இது அது சமணங்கால, சமணர்கள் போட்ட கால் சமணர் கால்னு பேர் வச்சாங்க. சமணர்கள் தான் அப்படி உட்காருவாங்க. அது நாம கூட உட்காரலாம். அது பேர் பத்மாசனம் சொல்லுவாங்க. என்னது பத்மாசனம். பத்மாசனம். பத்மாசனத்தை 2-3 இருக்கு. அதாவது சாதாரண உட்கார ஒரு பத்மாசனம், காலத்துக்கு இப்படி போட்டுக்கிற ஒரு பத்மாசனம். அப்படி உட்கார முடியாது. அது ரொம்ப அப்படியே உட்கார, இப்படி உட்கார்ந்தோம்னா ஒரு 10 செகண்ட் அல்லது ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் உட்கார முடியும். அது கர்ணம், அது ஆசனம் கிடையாது. அது ஆசனம் கிடையாது. அது கர்ணம்னு சொல்லுவாங்க, வித்தேன்னு சொல்லுவாங்க. அது போட்டிக்கு தான், அது போட்டிக்கு தான் பண்ண முடியும். ஆரோக்கியத்துக்கு முதல்ல இந்த கர்ணம் பண்றான் பாருங்க, ஆசனம்னு சொல்றான் பாருங்க. ஆசனம் சொல்றது பூரா ஆசனம் கிடையாது, அதெல்லாம் கர்ணம். அது வித்தை காட்டுறது. அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கும் ஆரோக்கியத்திற்கே சம்மந்தம் இல்லை. ஆசனம்னா பேசாம அசையா 8 வகை ஆசனம் தான் இருக்கு. அசையாம இருக்கிறது ஆசனம்னு பேரு. இந்த சேர் உட்காந்துருக்கு, இந்த சேர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஆசனம் தான். இந்த சேர் ஆடாம இருக்கணும். சேர் ஆடாம, அதுதான் ஆசனம். நீ கிடுகிடு இப்படி ஆடிட்டு பாம்பு மாதிரி இப்ப நான் ஒரு காலத்துக்கு போட்டுக்க மாட்டீங்களா, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தப்பு தப்பு. காலத்துக்கு இப்போ என்னால காலத்துக்கு மேல பட முடியும், ஆனா அது பிரயோஜனம் இல்லை. அதனால உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை. அதாவது ஒரு இது கூட வராது, இது ஒரு மசூரி கூட வராது ஆரோக்கியம். எல்லாம் பிசினஸ் மாறிடுது. நானே எக்கச்சக்கமான ஆசை, நானே 60 70 80 ஆசனம் போடுவேன். அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு. ஆனா என்னோட எலும்பு பாத்தீங்கன்னா டங்குன கீழே உட்காந்தா ஒண்ணும் ஆகாது. அந்த அளவுக்கு எலும்பு எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. எலும்பு ஆசனம் பாப்பா, மூட்டு வலி வந்தவங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நிறைய ஆசன பயிற்சி நிறைய இருக்கு. பெங்களூர் ஒரு பேரு, என்னமோ ஒரு பேரு, ஆரம்ப காலத்துல பெங்களூருங்கிற அந்த கர்நாடக மாவட்டத்துக்கு அவரு தான் இந்த ஆசனத்தை அறிமுகப்படுத்தின. அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் தமிழ்நாட்டுல இருந்து கத்துட்டு போனவர். தமிழ்நாட்டுல இருந்து 70-80 ஆண்டுகள் கத்துட்டு போய் அவர் என்ன பண்ண, அவர் பேர் டக்குனு எனக்கு வரல. அவர் பெங்களூரை சேர்ந்தவர் தான். அவர் தான் ஆசனத்துல அறிமுகப்படுத்தினார். ஆனா அந்த ஆளே மூட்டு வலியில செத்து போனான். என்னது மானக்கேடு. என்னது மானக்கேடு. அதே மாதிரி எங்க ஊர்ல ஆசன ஆண்டியப்பன் இருந்தார். அவர் தான் தமிழ்நாட்டுக்கே ஃபேமஸ், ஆசனம் ஆண்டியப்பன். அவரு மூட்டு வலியில செத்து போனார். அப்புறம் என்னடா ஆசனம் காரணம், இந்த ஆகார சோத்தை திங்கிறத விட தெரியல, சோத்தை மாத்தி திங்க தெரியல. சோத்தை மாத்தி திங்க தெரியாதனால மானக்கேடு. என்னது மானக்கேடு. ஆமா, நான் ஆசனமே வேண்டாங்கிறேன், ஆனா எனக்கு மூட்டு வலி குணமாகுது. நான் எந்த நோயை குணமாக்கிடுவேன். புரியுதுங்களா? எனக்கு இந்த கழிவு எடுக்கிற நல்லா புரிஞ்சுக்க, இந்த எலும்பு ரொம்ப முக்கியம். இவன் என்னன்னா இந்த ஆசனம் பண்றவன் இவெல்லாம் என்னன்னா, இவன் ஆகாரத்தை மாத்த தெரியாது. ஏன் எந்த ஆகாரத்தை மாத்த தெரியாதுன்னா, இந்த சளிங்க உணவே சளியா இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாது. யாரு இந்தியாவில் இருக்கிற எந்த ஆசன பயிர்கள் பரதேசிகளுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு சளிதான். அது சளி என்னவா மாறும் தெரியுமா? 2ஆ மாறும். ஆசிட்டாவும் மாறும். ஆசிட். என்னது ஆசிட்டா? நீங்க ஒண்ணு இல்ல, சளி பிடிச்சிருச்சுன்னா மூக்கு புண்ணாயிரும். சளி பிடிச்சிட்டா மூக்கு புண்ணாயிரும். ஏன் தெரியுமா? அது பூரா ஆசிட். அது பூரா இப்ப புரியுதா? இப்ப புரியுதாங்கிற? புரியுது. இந்த லேசா ஒரு நாள் 2 நாளைக்கு போல புண்ணாகுதுன்னா வருஷ கணக்கா உள்ள அந்த சளி உள்ள இருந்துட்டு என்ன ஆகும்? உள்ள அத்தனை புற்றுநோயா மாற. இப்ப புரியுதா? என்ன ஆகு? இயற்கை எப்படியெல்லாம் நம்மளை கொடுக்குது பண்ணு பாருங்க. இயற்கை நம்ம எப்படி சித்திரவதை வருது பாருங்க. இப்ப இயற்கை என்ன வெக்கம் கட்ட மானம் கட்ட இயற்கை. ஆனால் ஒண்ணு, இயற்கையில 2 இருக்கு. அங்கதான் நம்ம தப்பிக்கணும். ஒண்ணு நல்ல இயற்கை, தீய இயற்கை. அங்கதான் வள்ளுவர் வர்றாரு. திருவள்ளுவர் 2 இயற்கை இருக்குன்னு இயற்கை ஒண்ணு இல்லடா அப்படிங்கிறாரு. இயற்கை ஒண்ணு கிடையாது. இப்ப கடவுள்னா கூட அப்படி பார்த்தேன்னா இவ்வளவு கொலை நடக்குது. இந்த கொலை நடக்கிறது கடவுள் வரவே இல்லையே. அவளும் சாமி கும்பிடத்தான் போயிருக்கோம். நம்மளு ஒரு கடவுள் கூட வரல. சிவனும் வரல, பார்வதி வரல, அந்த ஜெயிலரு, பகவலி, மயிறு, மட்டை, இந்த லோலாம் இவளெல்லாம் எங்கடா போனீங்க? சரி, போகாம இருக்க தப்பிச்சு. நாங்க போறதும் இல்லை, ஒரு மயிரும் புடுங்கிறது இல்லை, எந்த கோயிலுக்கும் போறது எவன் சொல்றது கேட்கறது. நமக்கு நேர ஆகாரம், கடவுள், இயற்கை, வானவெளி, விண்வெளி இப்படி போறதுனால எனக்கு எந்த பயமும் வர்றது, எந்த கவலையும் எனக்கு கிடையாது. எந்த கவலையும் எனக்கு. ஆமா, இவ்வளவு பேசுற கடவுளை மேல கோவிக்கிறதும் இல்லை. பட்னி போடுறான். பட்னி போடுறவங்க எந்த எப்படி தண்டிக்கிறது?
அததான் சொல்றான். பட்னி போடவுன கடவுள் தண்டிக்கவே முடியாது. பட்னி போடவுன தண்டிக்க முடியாது. வெட்டினவனே தண்டிக்க முடியல, பட்டினி போட்டவங்களை தண்டிச்சு என்ன பண்ண போறது? நேரத்தை சொல்லுங்க. வெட்டினவனுக்கே தண்டனை இல்ல, கரெக்ட் பட்டினி போறதுனால உங்களுக்கு தண்டனை வந்து என்ன பிரயோஜனம் இல்லைங்க. கரெக்ட் தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது என்னன்னா, எனர்ஜி அதிகமா உள்ள வந்துருது. என்னது? எனர்ஜி அதிகமா தான் வரும், அதிகமா வரும். கடவுள் சக்தி, இந்த கடவுள் சக்திங்கிறது ஒண்ணு இல்ல, எனர்ஜி தான், என்ன சக்தி தான். என்னது? சக்தி தான். உங்களுக்கு கால் வலி இருக்கனால உட்கார முடியல, உங்களால கால் வலி இருக்கறனால. ஆமா. இப்ப கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்களா இல்ல இந்த மாதிரி சேர் மாதிரி போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இல்ல, கீழே உட்கார்ந்து. அது இன்னும் சரி, முடிச்சுக்கலாம், 5 நிமிஷம் ஆச்சு. அவ்வளவுதான் விஷயமே. அப்ப இந்த எலும்பை பத்தி தான் பேசிட்டு வந்தது. எலும்பை செத்து போன எலும்பை பத்தி எல்லாம் படிச்சுக்கும் பொழுது அதெல்லாம் என்னமோ பண்றாங்க. ஆனால் இந்த எலும்பை காப்பாத்துற ரொம்ப வேலை. ஏன்னா எலும்பு மண்டலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவ்வளவு தூரம் பேசணும். இப்போ ஒண்ணும் இல்ல, எலும்பு உறுதியா இருந்தா தான். இன்னைக்கு 65 வயசு இருக்கிற எவ்வளவு தூக்கிட்டுலாம் போறது இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு சிமெண்ட் மூட்டையே முதுகுல முட்டி மேல தூக்கிட்டு போறேன். நான் தூக்கி பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். இப்ப 16 கிலோ 17 கிலோ நீங்க தூக்கிட்டு போனாலும் வலி வரக்கூடாது. அதுக்காக வந்து அதுக்காக போட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இது நம்ம உடம்பு வந்து நம்ம கம்ப்யூட்டரை தவிர நம்ம உடம்பு ஜேசிபி மாதிரியோ லோடர் மாதிரி நம்மளுக்கு கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும், புரியுதா? நம்ம உடம்பு வந்து ஒரு சாதாரண ஸ்மார்ட் போன் மாதிரி தான். இது ஒரு மூளை. இந்த மூளையை வந்து எங்க வேணாலும் எடுத்துட்டு போறதுக்கு கை காலு உயிரெல்லாம் இருக்கு. மற்றபடிக்கு அதுக்குத்தானே தவிர நீங்க நினைக்கிறீங்க இது ஜேசிபி மாதிரி வேலை செய்யணும், இது கடப்பாறை எவ்வளவு நேரம் குத்திக்கிட்டே இருந்தா கூட சோறு வரக்கூடாது, இப்படி எல்லாம் தப்பா கணக்கு போட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறது. என்னது? தப்பா கணக்கு போட்டு உடம்ப கெடுத்துடுறோம். 20 கிலோமீட்டர் ஓடணும், 300 கிலோமீட்டர் ஓடணும், 100 மீட்டர் மேல ஏறணும், 200 மீட்டர் சிமெண்ட் கொடுத்து என்ன வெங்காயத்துக்கடை அப்படிலாம் போகணும். அப்படிலாம் யாரு அப்படியெல்லாம் படைப்புல கிடையாது. அப்படிலாம் படைப்பிலே கிடையாது. கோல்டு மெடல் வாங்கணும். இந்த பவுண்டு தூக்கி கோல்டு மெடல் வாங்குறான் 200 கேஜி 300 கேஜி. கடைசியில் செத்து எப்படி செத்தா தெரியுமா? அத்தனை பேர் இத்து போய் புளுத்து போய் ஒருத்தங்க கூட 60 வயசு தாண்ட மாட்டாங்க. ஒருத்தங்க கூட 50 வயசே தாண்டது. இல்ல 50 வயசே தாண்டது. இல்ல லோலோன்னு கிளவனா டயர் அப்படியே கலண்டு போயிடும். அப்படியே கிளவிக்கு தொங்குற மாதிரி அங்கங்க தொங்கிடும். அவ்வளவுதான், முடிச்சுமா. அவனை எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணி பெங்களூர் எத்தனை நடிகர்லாம் செத்து போனானுங்க. இந்த புனித் ராஜ், மயிர்ராஜ், மங்காராஜ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி செத்து போனானுங்க. புனித் ராஜ், ராஜ் நடி பேரு என்ன நடிகர் ராஜ் சினிமா ராஜ். அவனோட பேரன பையனா என்னமோ பையனா யாரு எவனோ ஒருத்தன். அப்படியாண்டா செத்து. அப்புறம் அவன கோடிக்கணக்கு பணம் கோடிக்கணக்குல பணம் இருந்து அவனை காப்பாத்துமா அம்மா அவனை நீ? அதுதான் சொல்றேன். அதாவது இந்த ஆரோக்கியம்ங்கிறது உடற்பயிற்சியில கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆரோக்கியங்கிறது உடற்பயிற்சியில கிடையாது. ஆரோக்கியங்கிறது வாக்கிங் பண்றதுனால உடற்பயிற்சி இல்ல, ஒரு மயிறு வராது. ஜாக்கிங் பண்றதுனால இல்ல, எதுலயும் கிடையாது. சுத்தத்துலதான் வரும். அங்கதான் மாட்டிக்கிட்டானு மொத்த உலகம் மாட்டிடுது. நான் 1 வருஷம் ஆச்சுங்க வாக்கிங்கே போறதில்ல. ஏன்னா நடக்கிறதுனால நடந்து பார்த்து ஒண்ணும் கிடைக்கல. எது கரெக்டா புரிஞ்சுட்டீங்க. யாரு இப்ப என்ன கேக்குறாங்க வாக்கிங் எல்லாம் நல்லா சூப்பரா பண்ற வாக்கிங்ன்றது. அவ்வளவுதான். அதனாலதான் இப்படி வாக்கிங் பண்றதுனால இவ்வளவு மெல்லிஸ் ஆயிருக்கிறேன் அப்படின்றது. சரி சரி. ஆனா அவன் என்ன யோசிப்பான், ஏடா நம்ம வாக்கிங் போறோம் ஒரு கிலோ கூட குறைய மாட்டேங்குது, வாக்கிங் போறோம் குறையறாரா? அவனுக்கு பைத்தியமே பிடிக்கும். நல்ல பதில், இந்த மாதிரி பதில் பேசுறியோ. வாக்கிங் 10 கிலோமீட்டர் போறியா? ஓ அப்படியா? ஆமா, அதெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு போறோம். உனக்கு எதுக்கு பிரச்சனை? அதெல்லாம் நான் போயிட்டு வர்றேன். உடம்பு குறையுதுனால எல்லாம் கொழுப்புலாம் நீங்குது. பிளட் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு, பிளட் செக் பண்ணா கரெக்டா நார்மல்ங்கிறான். என்ன ஆச்சரியமா இருக்கு? ரிப்போர்ட் பாக்குறியா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடு. சொல்றது கரெக்ட். இப்படி அந்த நெத்தி அடிச்சிடணும். ஐயோ வாக்கிங் போறியா? 4 மணிக்கு எந்திரிக்க. அவன் பாக்குறானா 4 மணிக்கு எந்திரிச்சு 10 கிலோமீட்டர் போற, நீ போவியா? நான் போறையா, அதான் இழைச்சிருக்கு. அதனால இன்னும் இழைக்கும் சொல்லு. எனக்கு சின்ன பையன் ஒரு 14 கத்திப்புடி மாதிரி சொல்லுங்க, கத்திப்புடி மாதிரி இருக்கணும். எப்படி? நானு சில பேர் சொல்றது என்னுடைய வடிவம் இந்த ஷேப்ல வரணும். அடையாளம் சொல்லுங்க. இருக்கு சிற்பத்துல எப்படி இருக்கு அந்த மாதிரி வரணும். இவரு இப்பதான் யூத் பையன்றது. ஆமா, நான் யூத் ஆகணும்ன்றதுதான்றது. ஆகிறதுக்காக
இருக்குது. அதெல்லாம் டெக்னிக் இருக்கு. சும்மா எல்லாரும் செஞ்சிட முடியாது. அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து டெக்னிக் இருக்கு. நீ நினைச்செல்லாம் செஞ்சிட முடியாது. அந்த அப்படி பயிற்சி பண்ண என்ன பண்ணணும், நடைப்பயிற்சி போறப்ப என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் இருக்கணும். சும்மா நீ எல்லாம் செஞ்சாலும் வந்துடாது. ஒரு கிராம் நீங்க சேலஞ்சே பண்ணல. நீ ஒரு கிராம் ஏன் ஒரு தொந்திய கரையா பாருங்க. நீ இவ்வளவு தூரம் சொல்றீல்ல, ஒரு தொந்தியை நீ கரைக்க முடியும் ஒன்னால. 15 வருஷமா வாக்கிங் போற எவனுக்கு 1/2 கிலோ குறைஞ்சது கிடையாது. அந்த தொந்தி பெருத்துட்டு தான் போகுதே தவிர தொந்தி உள்ள கரைய கிடையாது. நானு 15 வருஷமா போயிட்டு பாத்துறேன், கரையவே இல்லை. இப்பதான் இந்த வருஷம் கரைஞ்சிக்கிறது. கரைஞ்சிருக்கு. இந்த ஒரு ஒரே வாரத்துல 1.5 கிலோ குறைஞ்சிக்கிறேன் தண்ணியில போட்டதுனால. அது நீங்க என்ன தண்ணியில பண்ண போட்டதுனால 1.5 கிலோ. அப்ப நாளைக்கு ஒரு நாள் நீங்க அந்த மூட்டு வலி பத்தி கவலைப்பட தேவையில்லை. மூட்டு வலிங்கிறது கீழே உட்காந்துருந்தா வலிக்குதான் செய்யும். அது வந்து இயல்பா மாறி வரணும். ரொம்ப நேரம் உடம்ப மடக்க கூடாது. ரொம்ப நேரம் காலெல்லாம் மடக்கிறது கிடையாது. அப்பப்ப நடந்துட்டு வரணும். அதெல்லாம் மூச்சு பேச்சு தியானம் மெடிடேஷன் போறப்பதான் அதெல்லாம் உட்காரணும். இப்ப அதெல்லாம் உட்கார முடியாது. அதெல்லாம் வந்து கரெக்ட் ஆகணும். பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும். நல்லா சுத்தமாயி 1 வாரம்ல தண்ணியில போடணும். என்னது அதுல 1 வாரம் 10 நாள், 1 வாரம் 10 நாள் 15 நாள் மாசக்கணக்குல 30 நாள்லாம் போடல. நான் 30 நாள் இவர் பண்ணியிருக்காரு. அவர் நாளைக்கு வர சொல்றாங்க அவரை பேசக்கூடாது. சரியா? கரெக்டா பண்ணுங்க. நாளைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கு? நீங்க இப்ப இன்னைக்கு என்ன பண்ணீங்க? எல்லாரும் என்ன கடைசி என்ன முடிச்சீங்க? நேரமாச்சு, ரொம்ப நேரமாயி போச்சு. இன்னைக்கு இதுல தண்ணியில போட்டு இன்னைக்கு அவளைக்கும் கேரட்டும் சாப்பிட்டேன். அப்ப எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் பண்ணீங்களா? 24 மணி. வேணா ஒண்ணு 48 மணி நேரம் பண்ணி பாருங்க. 48 மணி நேரத்துல வேற இந்த ஜூஸ் மாதிரி போடுங்க. ரொம்ப லேசான ஜூஸ். எலுமிச்சை ஜூஸ் ஒன்றும் பண்ணாது. எலுமிச்சை ஜூஸ் ஒன்றும் பண்ணாது. மத்தியான டைம்ல எடுக்கலாம் சண்டர்ல. அது எப்படின்னா அந்த நேரங்காலம் இல்லாமே தண்ணி இருப்பா. அதுக்கு டைமே கிடையாது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 3/4 சும்மா ஒரு 10 நம்ப 50 நம்பல் அப்படியே குடிச்சிட்டே போயிட்டே இருந்தோம்னா அது வந்து நியூட்ரல் பண்ணிக்கிட்டே போகணும். நேரமெல்லாம் வச்சுக்க தேவை. சும்மா அப்படியே இஷ்டம் போல இழுத்துக்க வேண்டியது. இஷ்டம் போல அது எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு தண்ணியில ஆமா போட்டு வச்சுக்கணும். இல்லாட்டினா போட்டே வச்சுக்கலாம். இப்போ 1.5 லிட்டர்னு வச்சுக்க, 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் உங்களுக்கு எவ்வளவோ அதை வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிச்சு லேசா உப்பு போட்டு அதவே வச்சுக்கலாம். தண்ணிக்கு பதிலா அதவே குடிக்கலாம். தண்ணிக்கு பதிலா அதுல என்ன போடலாம்? ஒரு எலுமிச்சம்பழம் போடலாங்களா? அது கூட தானே வெல்லம் தேனு இது மட்டும் போட்டு பாருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் 1.25 லிட்டருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அல்லது 1.5 எலுமிச்சம்பழம் போதுமானது. போட்டு பாருங்க. நான் போட்டு பார்த்துட்டு பண்ணுங்க. சரியா? நாளைக்கு காலையில வாங்க பேசுவோம். இதை பத்தி பேசுவோம். நன்றி.